குட் மார்னிங் மக்களே. இன்றைக்கி நான் ஒரு புது விதமான சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி பண்ணி காமிச்சிருக்காங்களான்னு எனக்கு தெரியாதுங்க. நான் இன்றைக்கி பண்ணுறேங்க. நான் ஒரு 3/4 கிலோ பிரியாணி பீசஸ் சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு 3 தக்காளி இந்த சைஸு, 3 வெங்காயம் இந்த சைஸு, இவ்வளோ பூண்டு, இவ்வளோ பூவது, அப்புறமா இஞ்சி நல்லா இந்த அளவுக்கு, நல்லா இந்த அளவுக்கு அகலமும் இந்த அளவுக்கு நீளமும் இருக்கிறது. அப்புறமா ஒரு 5 பச்சை மிளகாய். இதில் மிளகாய் தூளும் போட போகிறேன், அதனால் வந்துட்டு நிறைய பச்சை மிளகாய் போடலை. நல்லா இவ்வளவு கொத்தமல்லி, இவ்வளவு புதினா எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை பச்சையாகவே அரைச்சி அதில் போட்டுற போகிறேங்க. தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன், போட்டுடுறேன். இப்போ வெங்காயம் கட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன். ஊற்றியாச்சு. இப்போது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மல்லி, புதினா எல்லாத்தையும் அரைச்சி இதில் போட்டுட்டேங்க. தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும். தேவையான உப்புங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறமா வேணும்னா நம்ம பார்த்து போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த பச்சை மிளகா காரம் வந்து நீங்கள் அதை பேஸ் பண்ணி பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கோம். காரத்தை பார்த்துக்கிட்டு போடுங்க. இது இப்போ நம்ம பச்சையாக டேஸ்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கே ஒரு ஐடியா இருக்கும்ல, நார்மலாக பிரியாணி பண்ணச்சு எவ்வளோ மிளகாய் தூள் போடுவோம், எவ்வளோ பச்சை மிளகாவை கட் பண்ணி வதக்கி போகணும், அந்த கால்குலேஷனில் போட்டுக்கணும். நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளை போடுறேன். ஒருவேளை எனக்கு கொஞ்சம் தேவையாக இருந்தது அப்படின்னா அப்புறமா கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கச்ச கூட டேஸ்ட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். அப்புறம் தயிருங்க. நீங்கள் இந்த குவான்டிட்டிக்கு ஜென்ரலாக எவ்வளோ போட்டுப்பீங்களோ சாதாரணமாக பிரியாணி பண்ணுறச்சு அந்த அளவுக்கு தயிர். லெமனும் பிழிய போகிறோம் கடைசியில். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நான் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வைக்க போகிறேங்க. ஏன்னா நான் லேட்டாக சீக்கிரமாக பிசைஞ்சு வச்சிடுறேன். 10 o'clock பிசைஞ்சு வச்சிடுறேன் மார்னிங்கு. ஸோ நம்ம 1 o'clock தான் சாப்பிடுவோம். ஸோ 12 o'clock வரைக்கும் நான் அப்படியே இதை ஊற வச்சிருவேன். நீங்கள் வேணுமென்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் வெளியில் தான் வைக்கிறேன், ஒன்றும் ஆகாது. இத்தனை இது பட்டிருக்கு இல்லையா இதில், அதனால் நல்லா ஊற வச்சுட்டு இப்போ நம்ம ஒரு 2 hours கழிச்சுட்டு பண்ணலாங்க இதை. இப்போ இந்த 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் 1/2 கிலோ ரைஸ் தாங்க நான் வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். இது இந்த இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான். இது ஒரு சின்ன ரைஸாக இருக்குங்க. ட்ரை பண்ணலான்னு 100 ரூபாய் தான் இது. சாரி, இதுவும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு எப்படி வரும்னு. நீளமாக இல்லை ரைஸு. இதையும் நான் அந்த பிரியாணி பண்ணிக்கிற வரைக்கும் ஊற வச்சுக்க போகிறேங்க. இது கொஞ்சம் ரொம்ப நேரமே ஊற போகுது. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் 2 hours ஊற போகுதுங்க. அப்புறமா நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்லாம் பண்ணணும் இல்லையா, அதெல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க. கேபேஜி பொரியல் நான் பெருசாக டீட்டெயில்டாக காட்டலைங்க. கடாய் வச்சுட்டு எண்ணெய் போட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கோஸு எல்லாத்தையும் போட்டுட்டு நான் உப்பு போட்டு பூரி வச்சிருவேங்க. இது ஒரு 2 நிமிஷத்தில் வெந்துருங்க. அவ்வளோ. அப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பொரியல் பண்ணிக்கலாங்க. கோஸ் முடிஞ்சு போயிடுச்சுங்க. நான் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். அப்புறமா எடுத்து வச்சுட்டு வேறு பொரியல் பண்ணிக்க போகிறேன். கோஸ் பொரியல் முடிஞ்சது. நான் எடுத்து வச்சுட்டேன் வேறு பாத்திரத்தில். இப்போ அதே கடாயிலேயே நான் இந்த சிகப்பு மஞ்சள் பூசணிக்காவை வந்துட்டு வதக்கிக்கிறேங்க பொரியலுக்கு. இந்த பொரியலும் முடிஞ்சது. ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வு. கோஸும் முடிஞ்சது. இப்போ பிரியாணி பார்க்கலாங்க. இப்போது நான் பிரியாணி பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெரிய கடாய் வச்சேங்க. நல்லா அகலமாக பண்ணிக்கலான்னு, கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிக்கலான்னு. அதில் நான் வந்துட்டு எண்ணெய் விட்டுட்டேன். ஒரு 2 ஸ்பூனு சின்ன ஸ்பூனில் நெய் விட்டுருவேங்க. இது ஏஎம்சி கடாய்ங்கிறதுனால நிறைய எண்ணெயும் நெய்யும் தேவையில்லை. ஆனால் நான் எண்ணெயும் நெய்யெல்லாம் போட்டு தான் பண்ணுறேங்க. இப்போ இதில் பிரியாணி இலை, ஏலக்காய், பட்டை, லவங்கம்,
ஸ்டார் அனாஸ், ஒரு சின்ன அந்த ஜாதி பத்திரி வந்து லைட்டாக ஒரே ஒரு இதுங்க போட்டிருக்கேன். ஒரே ஒரு 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 பிரியாணி இல்லைங்க, கொஞ்சம் பெருசாக இருந்தது, கட் பண்ணி போட்டேன். ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் அனாஸ் ஒரு பூவு, அப்புறம் 2 பட்டை பீஸ் இந்த மாதிரி, ஒரு 6 லவங்கம், ஒரு 3 ஏலக்காய் போட்டு இதில் எண்ணெயில் போட்டுட்டேங்க. பொரியட்டும். இப்போது அது பொரிஞ்ச உடனே நம்ம மேரினேட் பண்ணிடணும் இல்லையா, காமிச்சேன் இல்லைங்க மார்னிங் நான் அந்த மேரினேட்டட் சிக்கனை வந்துட்டு போட்டுடலாம். இது இப்போ இதை நல்லா மூடி வச்சுக்கிறேன் கொஞ்சம். இப்போது நம்ம இதை திறந்து பார்க்கலாம். ஒரு 3 to 4 minutes ஆச்சுங்க, அவ்வளோதாங்க. பாருங்கள் சிக்கனு வெந்து வந்துடுச்சு, பிரிஞ்சே வருது பார்த்தேடா. எப்பவுமே பாட்டில் வந்து நம்ம ஹீட்டு பார்த்துட்டு நம்ம குறைச்சிக்கிறது ஏற்றிக்கிறது மட்டும்தாங்க நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். நான் இவ்வளோ நேரம் கொஞ்சம் நல்லா ஹைலியே வச்சுருந்தேன். இப்போ நான் வந்து சிம்மில் வச்சுட்டு இதை கம்ப்ளீட்டாக திருப்பி மூடி வச்சுட்டு ஒரு 2 minutes 3 minutes கழிச்சுட்டு வந்து பார்க்குறேங்க. சிக்கன் என்னமோ கம்ப்ளீட்டாக வெந்து போச்சு. எனக்கு அது கொஞ்சம் அந்த மசாலா பூரா அந்த சிக்கனுக்கு ஒட்டினா மாதிரி வரணுங்க, அதுக்காக நான் வரணும்னு நான் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். ஒரு 2 minutes கழிச்சுட்டு வந்து காட்டுறேன். இப்போது ஒரு 2 minutes கழிச்சுட்டு வந்து நான் பார்க்குறேங்க. சிக்கன் நல்லா வெந்து போச்சு. நம்மளுக்கு அந்த சைஸ் ஆஃப் த பீசஸ் பார்த்தாலுமே தெரிஞ்சிடும் இல்லைங்க வெந்து போயிடுச்சா இல்லையான்னு. ரெகுலராக பண்ணுற நம்மளுக்கு ஐடியா வந்துடும்ல. இப்போ இந்த மசாலாஸும் பச்சை வாசனை நல்லா போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதை நான் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி திறந்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு நிமிஷம் நம்ம இப்படியே மூடி திறந்து வச்சு நல்லா வதக்கிக்கிறேன். இது ஒரு ஈஸி பிரியாணிங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட், ஏன்னா ஆல்வேஸ் ஒரே மாதிரி நம்ம பண்ணுறதுக்கு இப்படியும் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் அந்த பிரியாணிலையும் ரைஸை போட்டும் வேக வைக்க போகிறோம். அப்போ இன்னும் நல்லா சிக்கன் வெந்துருங்க. வெந்தே போயிடுச்சுது. இப்போ இதில் உப்பு காரம்லாம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க, அதர்வைஸ் காரம் எல்லாம் ஓகே. நிறைய இது வந்து ரொம்ப ஜாஸ்தி காரமாகவும் இருக்காது, அதுக்காக மைதாகவும் இருக்காது. இது ஒரு கலரில் இருக்கும், இது ஒரு மாதிரியான ஒரு டேஸ்ட்டுங்க. ஒன்று மாற்றச்ச ஒரு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் எல்லா டேஸ்ட்டுமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா இது நல்லா வெந்துருச்சு இல்லைங்க ஆயிலில், அதனால பச்சை வாசனைலாம் இருக்காது. இது அப்படியே கறி மாதிரி கூட வச்சுக்கலாம். அது ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு கறியை நான் பண்ணி காட்டியிருக்கேங்க உங்களுக்கு. நான் இதுக்கு இந்த ரைஸ்க்கு வந்து தேவையான தண்ணி ஊற்றிடலாங்க. இது 150 grams ஆஃப் ரைஸ் இதில் கொள்ளுங்க. நான் இதில் நல்லா தூக்குன மாதிரி நல்ல கோபுரமாக 3 கிளாஸ் எடுத்துருக்கேன். அது ஆல்மோஸ்ட் 1/2 கிலோ வந்துருங்க. ஸோ இப்போ நான் இதுக்கு அந்த 3 கிளாஸ் தூக்கலாக எடுத்துருக்கேன்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை ஊற்றிக்கிறேன். ஒரு கிளாஸ்க்கு 1.5 கிளாஸுங்க. இப்போது ஆக்சுவலாக இதுக்கு 3 கிளாஸ் ரைஸ்க்கு 4.5 கிளாஸ் தண்ணி விடணும். நான் கொஞ்சம் நல்லா தூக்கலாக எடுத்திருக்கேன் இல்லைங்க, அதனால் 5 கிளாஸ் தண்ணியாக இதில் கலந்துட்டு வந்துட்டு ஊற்றிடுறேன். பாருங்கள், நான் அந்த தண்ணியால் பிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே கூட இந்த இது நல்லா ஒட்டி வந்துடுச்சு பாருங்கள் கிரேவி. இப்போ இதில் ஊற்றிட்டு இப்போ திருப்பியும் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி இருந்தால் இதில் லைட்டாக கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் ரைஸ் போட்டப்புறமா கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன். மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு இதை நல்லா பாயில் வரட்டுங்க. இப்போது நான் திறந்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 1.5 நிமிஷம், ஒரு 1.5 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்க்குறேங்க. நல்லா பாயில் வருது. இப்போ பாருங்கள், எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சுற்றி.
இப்போ நான் சிக்கனும் நல்லா வெந்து போச்சு பாருங்கள். நான் இப்போ இதில் ரைஸை போட்டுடுறேங்க. இந்த ரைஸ் வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்குங்க ரைஸ். அதாவது லென்த் ஆஃப் த ரைஸ் வந்து ரைஸோட லென்த்து வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. பார்க்கலாம் ஜீரா சம்பா ரைஸ் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. பட் ஜீரா சம்பா ரைஸ் இல்லது, அந்த சைஸ் வந்து அப்படி இருக்குங்க. மொத்த ரைஸும் போட்டாச்சு, நல்லா இறக்கி விட்டுறேன். இது பார்த்தா ஜீரக சம்பா ரைஸ் மாதிரி இருக்கு. ஆனால் இது ஜீரக சம்பா ரைஸ் இல்லைங்க, பாஸ்மதி தான். நல்லா சின்ன சைஸில் இருக்குது. இப்படி கலக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் நேரம் திருப்பி நான் மூடி வச்சுட்டு ஒரு 1 மினிட் கழிச்சுட்டு வந்து பார்க்குறேன். கொஞ்சம் கிட்ட வந்தப்புறமா லெமன் ஜூஸை போட்டுட்டு புழிஞ்சிட்டு தம்மில் வச்சிடலாங்க. இப்போது திறந்து பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கிட்ட வந்திருக்குது. நம்ம இப்போ ஃப்ளேம்ஸை கொஞ்சம் ஏன்னா கீழே அடி பிடிக்கலாம். இது ஏஎம்சி பாத்திரம் பயங்கர சூடாக இருக்கும். அதனால் அப்படி ஒரு கலக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃப்ளேம்ஸை கம்மி பண்ணிடுறேங்க. இப்போ இதில் நான் லெமன் இருக்கு இல்லையா, ஒரு அரை டப்பா மட்டும் போடுறேங்க. அரை டப்பா லெமன் ஜூஸ் மட்டும் போடுறோம். ஒரு லெமன் கூட போட்டுக்கலாங்க, பரவாயில்ல. இப்படி அடியிலேருந்து இப்படி எடுத்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த தண்ணி அடியில் போய் நிற்குங்க, நம்மளுக்கு ஒட்டாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த சென்டர் போர்ஷனில் தான் நிறைய வந்துட்டு ஒட்டும். இப்போ நம்ம இப்படி பண்ணுறச்ச நடுவில் அந்த தண்ணி கொஞ்சம் இறங்கிடும். அப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் இருக்கும், பயம் இல்லை. இருக்கிறச்சே இது பாருங்கள் எவ்வளோ இறுகி வந்துச்சு. அப்போ அவ்வளோ ஃப்ளேம்ஸு அவ்வளோ ஹீட் இருக்குங்க. அதனால தான் குறைச்சி வச்சிடணும் நல்லா. இப்போ நான் நல்லா குறைச்சி வச்சுட்டேங்க. இப்போ நான் இதை திருப்பி மூடி வச்சுட்டு நான் ஒரு 3 மினிட்ஸ் கழிச்சுட்டு வந்து பார்ப்பேன். நான் இது ஏஎம்சி பாத்திரங்கிறதுனால நான் எப்பவுமே ஷார்ட் டைமில் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிப்பேன். வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் வச்சுப்பேன். இதுவே நீங்கள் நார்மல் பாத்திரம்னா நீங்கள் வந்து ஒரு 7 to 10 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு தம் வச்சிடலாமுங்க. நான் பட் 3 நிமிஷம் வந்து கழிச்சு வந்து பார்ப்பேங்க. இப்போ 3 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள் நல்லா இறுகி வந்துடுச்சு. கீழே எப்படி பார்க்கலாம் அடி பிடிக்கிற மாதிரி ஏதாவது இருக்குதான்னு. அடி பிடிக்கலை, பட் ஃபுல்லாக வாட்டர் வந்து நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. ஸோ நான் இதை இப்போ நான் பேசுகிறச்சே இன்னும் கொஞ்சம் ஒரு 1 மினிட் ஆகிடும் இல்லையா, அப்படியே நான் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேங்க. இந்த ஏஎம்சி பாத்திரத்தில் நான் வந்து இது ஒரு 1/2 hour எடுக்க மாட்டேங்க. ஏன்னா இந்த ஹீட் அப்படியே இருக்கிறதுனால அவ்வளோதாங்க. இது நான் ஒரு 1/2 hour கழிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. சமையல் முடிஞ்சுதுங்க. பையன் அதுக்குள்ளே இதில் வச்சுட்டான். நான் அப்படியே காட்டிடுறேன். ஏன்னா இது நான்வெஜ் பிளேட்டு திருப்பி இந்த பாத்திரத்தில் நான் வைக்க மாட்டேன். நான் டிஸ்பிளே காட்டுறதுக்கு முன்னாடியே எடுத்துட்டான். நான் இந்த பிரியாணிக்காக வெயிட் பண்ணேன். கேபேஜ் பொரியல் வச்சுட்டுருக்காங்க. அப்புறம் இந்த இது எல்லோ பூசணிக்காய் பொரியலுங்க, அதுவும் வச்சுட்டுருக்கான். பிரியாணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க பிரியாணி கலர். சரி, நான் ஒரு 1/2 hour கழித்து பாருங்கள். இதான் வந்திருக்கு. அப்படியே இந்த ஜீரக சம்பா ரைஸ் மாதிரி இருக்குங்க. ஆனால் இது ஜீரக சம்பா ரைஸ் கிடையாது, பாஸ்மதி ரைஸ் தான். சின்ன சைஸில் இருக்குதுங்க. நல்லா சிக்கனும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இன்னைக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறது, திருப்பி அதை வதக்கிக்கிறது, திருப்பி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கிறது, திருப்பி சிக்கனை போட்டு வதக்கிறது, எல்லாத்தையும் மேரினேட் பண்ணாமல் ஆயிலை போட்டோமா இதில் வச்சுட்டோமா, அது வெந்த உடனே அரிசி தண்ணி விட்டு பாயில் ஆன உடனே அரிசியை போட்டோமா, தம் வச்சோமா, முடிச்சோமான்னு 10 நிமிஷம் தாங்க எனக்கு ஆச்சு. ஆல் டுகெதர் 10 நிமிஷம் தான் ஆச்சு எனக்கு ஏஎம்சி பாத்திரத்தில்.